ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் எஸ்என் பெயிண்ட் டெக். நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் 500 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகிருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய காரணம் வந்து உங்களுடைய ஆதரவு தான். அதனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹார்ட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது, உலகம் மூலம் நீங்கள் சொல்லணும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் சொல்கிற மாதிரி தான், நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னாங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஹால்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. வருக்கவா அது வருகடா. வெல்கம் டு எஸ்என் பெயிண்ட் டெக். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்ட் தான், உங்களுக்குலாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஆக்சுவலி இந்த ஆர்ட் வந்து இதுதான் என்னுடைய சேனலில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து அப்லோட் பண்ண ஒரு வீடியோ. அப்போது வந்து நம்மளுக்கு அந்த சேனல் எப்படி எடிட் பண்ணி போகிறது அதெல்லாம் வந்து தெரியாது. அதனால வந்து அந்தளவுக்கு பாப்புலர் ஆகலை, இந்த வீடியோ வந்து ரீச் ஆகலை. இப்போது ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே எடிட்டிங்லாம் கொஞ்சம் கற்றுக்கணும். சரி அதை வந்து யூடியூப் வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு நப்பாசை தாங்க. உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் வந்து மறுபடியும் மறக்காமல் வந்து உங்கள் நண்பர்கள்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹார்ட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். பாருங்கள், முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒர்க்கு பண்ணும்போது திடீர்னு ஒரு ஐடியா வந்து அப்போதைக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தோணுச்சு, இந்த மாதிரி டிசைன் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எங்கள் அண்ணன் நான் தான் கேமராமேனாக ஆகும்னு சொல்லிட்டு பாருங்கள் சுற்றி எடுத்துருப்பார்ல. அவருக்கு வந்து கேமரானா ரொம்ப ஒரு ஆசை, வளைச்சி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணிக்கிறாரு சொல்லிட்டு ஃபுல்லாக பாருங்கள். அது நான் இல்லை, எங்கள் அண்ணன் சங்கி. ஆனால் உண்மையிலே ஒன்று சொல்கிறேங்க, எங்கள் அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொபைல்லையும் சரி ஒரு கேமராலையும் சரி ஒரு பயங்கர ஒரு ஈர்ப்பாடு அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் வந்து ஒர்க்லேயும் சரி ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும், ஒரு கிளியரன்ஸாக இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலையில், அதாவது வந்து நம்ம ஒரு வேலை செஞ்சோன்னா அதுதான் நம்மளுடைய சிக்னேச்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக வந்து யோசித்து இது பண்ணுவான். அவனுடைய மோட்டிவில் வந்து எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு இதுவெல்லாம் கிடச்சிது. அவனுடைய சப்போர்ட்டு இருக்க வாசி தான் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் பெயிண்டிங்கில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதே மாதிரி தான் வந்து எங்கள் ஓனரும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் சப்போர்ட்டு. எதனா ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கடா, நல்லா இது பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லுவார். அவருடைய வேலையில் செய்யும்போது கூட வாடா இது என்ன பண்ணுறா, டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதனால் வந்து அவருக்கும் வந்து நான் இந்த வீடியோ மூலிமா ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறமாட்டுக்கு இப்போது சம்டைமில் நாங்கள் வந்து தனியாக ஒரு வேலை எடுத்து செஞ்சால் கூட வந்தால் செய்யுங்கடா, அதில் போய் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு எந்த ஒரு அதான் என்ன சொல்கிறது, ஒரு உள்ளே எதுவுமே இருக்காது, மனசுக்குள்ளே ஓப்பனாக இருப்பாங்க. அதுதான் நம்ம டீமு. எப்போவுமே நாங்கள் ஒரு 3 பேர், நான் எங்கள் அண்ணன் எங்கள் ஓனர்லாம் ஒரு 3 பேர் அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சோன்னா அது எப்படி போகுதுன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு காம்போவாக தான் இருப்போம் நாங்கள். நான் இருக்கிறேன், என்னமாடா நீ. சாரி நண்பர்களே, அது வந்து அது பேச ஆரம்பித்தா அப்படியே பேசிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரிலாம் ஒரு சம்பவம்லாம் நடக்கும். இப்போது எப்படிலாம் வரைஞ்ச அந்த அவுட்லைன் எப்படிலாம் எடுத்தேன் அப்படின்றது தெளிவாக சொல்லிடுறேன் நான். இது அவுட்லைன் வந்து அந்த ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கே வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. முக்கியமாக வந்து எனக்கு அந்த ஸ்பேஸும் அந்த முகமும் வந்து முகத்துக்கு மேலே ஒரு ரெக்கை வரணும். அந்த ரெக்கை வந்து சேர்த்து உட்கார வைக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்.
இதே வந்து ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட்டு அப்படின்றது தாண்டி இன்னும் நிறையா கற்றுக்கணும். ஏன்னா அவங்க அளவுக்குலாம் வந்து நம்மளால முடியாது. ஏன்னா மைண்ட் செட்லேயே வந்து ஒரு கலரிங்கு, அந்த என்ன சொல்கிறது, ஒரு மார்க்கிங்க்கான ஒரு அதாவது அந்த பேஸுக்கான ஒரு லுக், அது வந்து ஃபிகர் மேட்சிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு தெரியாது. ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச வேலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்படியே பொழப்பு ஓட்டின்னு இருக்கிறோம் நண்பர்களை. எனக்கும் வந்து ஆசை தான் ப்ரொஃபஷ்னல் ஒர்க்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. கற்றுக்கணும். கற்றுக்கிறதுக்கு ஒரு முக்கிய அங்கீகாரம் கிடைக்கணும். உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய சப்போர்ட்டெல்லாம் இருந்தால் நீங்கள் உற்சாகம் கொடுத்தீங்கன்னா மேலும் கற்றுக்கிறதுக்கு ஒரு எண்ணம் வரும். அதனால் வந்து எப்போவும் சொல்கிற மாதிரி சொல்கிறேன், என்னடா இந்த இடத்துலேயே வந்து சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒர்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. இந்த இடத்துல முக்கியமாக ஒன்று சொல்லி ஆகணும் நண்பர்களே. இந்த ரெக்கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இறகுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து தனித்தனியாக பிரிக்கும்போது மைண்ட் செட்டே வந்து மாறி போச்சு எனக்கு. என்னடா இது, இப்போது நான் வந்து ஒயிட்டில் வந்து ஒரு பிளாக் இதுவில் வந்து அப்படியே ஷேடு பண்ணுற மாதிரி பண்ணுறேன் நான். இப்போ மொத்தமாக மிங்கிள் ஆகிட்ட தவிர அந்த இடத்துல வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு நிழல் மாதிரி வரணும், அது எனக்கு வரவே மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அது போராடி உட்கார வச்சேன் நான். நீங்கள் வீடியோ வந்து லாஸ்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் லுக்கு வந்து நல்லா தெரியும். ஒரு ரெக்கையிலையும் வந்து இப்போ அடிபாகத்துக்கும் மேல் பாகத்துக்கும் ஒரு சில டிஃப்ரெண்ட் வரணும். அந்த மாதிரி வந்து பிரித்து அதை வந்து அந்த ஷேடு கொண்டு வரும்போது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இந்த ஒரு ஹார்ட்டு பண்ணுறதுக்கு மட்டுமே எனக்கு தோராயமாக ஒரு 8 மணி நேரம் ஆகிக்கிறதுனா பார்த்துங்க. சாரி, ஹார்ட்டுனே வருது எனக்கு, தப்பாக எடுத்துக்காதீங்க மக்களே. ஓவியம் அப்படி சொல்லலாமா? அதுலேயும் வந்து இந்த லெமன் எல்லோ ஆப்போசிட்டில் வந்து இந்த ஒயிட் அண்ட் கிரே ஷேடு மிங்கிள் பண்ணுறது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஒர்க்கு தான். அதே மாதிரி இந்த பிளாக்கில் வந்து அச்சுருட்டாக அந்த முடிங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்த்தா கூட அப்படியே அது நல்லா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்ரு பேஸில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆயில் பேஸ்லனால் வந்து ஈஸியாக வந்து அந்த ஷேடு பிரிக்கிறது எல்லாமே ஜூம் பண்ணால் கூட தெரியும். வாட்ரு பேஸில் பண்ணும்போது அது நேரில் பார்க்கும்போது ஒரு மாதிரி திட்டாக தெரியும். பட்டு நீங்கள் வந்து ஆனால் நேரில் வந்து எனக்குன்னு இல்லை, எல்லாருமே வந்து சொன்னாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அது வந்து நல்லா அந்த முடியோட இது ஒன்று ஒன்றா போகிறது கூட வந்து அந்தளவுக்கு பார்த்து செஞ்சோம். இது வந்து எங்கள் அண்ணன் வந்து இப்படி பண்ணு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு மோட்டிவ் பண்ணான். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கலர் பிரிக்கிறதுல வந்து ஒரு முக்கியமான தருணம் எதுனா வந்து நம்ம அந்த எல்லா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து ஒரு டஃப் கொடுக்குற ஒரு விஷயம் வந்து இந்த கண் வந்து கரெக்டாக வைக்கலைன்னா அந்த நம்ம என்ன தான் பாடுபட்டு ஒரு முழு ஓவியம் செஞ்சாலும் வந்து அது வீணாக தான் போகும். கண் கரெக்டாக உட்கார வைக்கணும். அதே மாதிரி தான் எனக்கு 2 முறை சொதப்பிச்சு. ஏன்னா வந்து இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் வந்து பறந்து போகிற மாதிரி ஒரு குதிரை, அதுக்கு ஏற்ற மாதிரி கண் உட்கார வைக்கணும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க இந்த இது கண் உட்கார வைக்கிறதுக்கு. நீங்கள் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். பாருங்கள் நண்பர்களே, ஃபைனல் எங்களோட இந்த ஒர்க்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். மறக்காமல் நம்ம வேலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.
உங்கள் நண்பர்களெலாம் ஷேர் பண்ணுங்கள். வழக்கம் போல் எப்போ சொல்கிற மாதிரி நம்ம சேனல் வந்து மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.